அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், PCOS ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய விஷயங்களை பார்த்துக்கிட்டே வரங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கருமுட்டை சார்ந்த வளர்ச்சியை பத்தி தான். நிறைய பேர் இன்னைக்கு கருமுட்டையோடைய வளர்ச்சி கம்மியா இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு மருத்துவர்கிட்ட போகும் பொழுது கொடுக்கக்கூடிய மருந்துகள்ல ப்ரொஜெஸ்ட்ரோன் அப்படிங்கிற ஹார்மோன் காம்பினேஷன்ஸ் இருக்கிறதா கொடுப்பாங்க. இதுல இந்த நேச்சுரலான ப்ரொஜெஸ்ட்ரோன் என்னென்ன உணவுகளில் நமக்கு ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். உதாரணத்துக்கு பாதாமில் இருக்குது, வால்நட்டில் இருக்குது, மாதுளம் பழத்தில் இருக்குது, நிறைய சீட்ஸில் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். நான்வெஜ் பொறுத்த வரைக்கும் மட்டனில் இருக்குது, சிறு மீன் வகைகளில் இருக்குது, பருப்பு வகைகளில் இருக்குது, நிறைய புரோட்டீன் சார்ந்த உணவுகளில் இருக்குது. இதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் நேச்சுரலாக கிடைக்கும் பொழுது நமக்கு என்னென்ன பாசிட்டிவான விஷயங்கள் ஈஸியாக நடக்கும், அதில் என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது அப்படிங்கிறதும் நம்ம ஒரு வேளை கருமுட்டை சார்ந்த விஷயங்களுக்காக ஒரு ட்ரீட்மெண்ட்ல இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம சில சிம்டம்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணுவோம். உடனே நமக்கு நம்ம உடல்லையே இந்த ஹார்மோன்களுடைய பிரச்சனையினால இவ்வளோ பாதிப்பு ஏற்படுதோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு ப்ரொஜெஸ்டின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் நம்ம எடுத்துக்கிறதுனால காரணமாக இருக்கலாம். ஸோ இந்த ப்ரொஜெஸ்டின் அப்படிங்கிற ஹார்மோன் செயற்கையான விஷயங்களை நம்ம உடலில் செய்யக்கூடியதாக இருக்கும் பட்சத்தில் நம்ம உடலில் என்னென்ன விதமான பக்க விளைவுகளை உருவாக்கும். அதுவே இயற்கையான கருமுட்டை வளர்ச்சிக்காக நம்ம முற்படும் பொழுது நம்ம உடலில் என்னென்ன நல்ல விளைவுகள் உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த ப்ரொஜெஸ்டின் அப்படிங்கிற செயற்கையான ஹார்மோன்களை நம்ம எடுத்துக்கும் பொழுது என்ன மாதிரியான பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி உங்களுக்கு தலைவலி வரும். ஸோ சப்போஸ் நீங்கள் ஏதாவது நிறைய உங்கள் பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்கிறதுக்காகவோ அல்லது பீரியட்ஸ் ஸ்டாப் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்காகவோ, கருமுட்டை ஓவியுலேஷன் ப்ராப்பராக நடக்கலை அப்படிங்கிறதுனாலையோ, உங்கள் AMH லெவல் குறைவாக இருக்குது அப்படிங்கிறதுக்காகவோ நீங்கள் ஊசிகளையோ மருந்துகளையோ மாத்திரைகளையோ பிரயோகிக்கும் பொழுது தலைவலி அடிக்கடி வருது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது ஒற்றை தலைவலியாக இருக்கும் பட்சத்தில், மைக்ரைன் ஹெட்டேக்காக இருக்கும் பட்சத்தில் அது ஹார்மோன் சார்ந்த மருந்துகளுடைய விளைவுகளாக இருக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி உங்களுடைய மார்பகங்கள் திடீர்னு கனத்து காணப்படுது, வலிக்குது அப்படின்னு சொன்னாலும், பிரெஸ்ட் டெண்டர்னஸ் இதை நம்ம ஃபீல் பண்ணாலும் அது ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம். இந்த செயற்கையான ப்ரொஜெஸ்ட்ரோன் என்ன வேலை பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கருப்பை சுவரினுடைய தடிமனை குறைக்கக்கூடிய வேலை தான் செயற்கையான ப்ரொஜெஸ்ட்ரோன் ஹார்மோனுடைய வேலைகளாக இருக்கலாம். ஸோ ஆல்ரெடி நமக்கு ப்ரொஜெஸ்ட்ரோன் ஹார்மோன் தேவைக்கு அதிகமாக நம்ம உடல்லையே சுரக்கும் பட்சத்தில் நம்ம கருமுட்டை வளர்ச்சிக்காக அதை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கும் பொழுது அதனோட வேலை என்னன்னா இரத்தப்போக்கை குறைக்கக்கூடிய வேலையை செய்யும். அப்போ என்ன பண்ணும், உங்களோட எண்டோமெட்ரியம் இருக்கு இல்லைங்களா, உள்புற சுவர், மாதாந்திர ருதுவாக உருவாகக்கூடிய அந்த கழிவுகள் வெளியேறக்கூடிய விஷயங்கள், அந்த முழுமையாக மாதாந்திர ருது வெளியாகக்கூடிய அளவு குறைஞ்சு போயிடும். ஸோ எண்டோமெட்ரியம்னு சொல்லக்கூடிய அந்த உள்புற சுவரினுடைய தடிமன் குறைந்து விடும். எப்போ நம்ம செயற்கையான ஹார்மோன்கள் எடுத்துக்கும் பொழுது அந்த எண்டோமெட்ரியல் தின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதாக மாறிடும். அதே மாதிரி ரத்தம் சீராக வெளிப்படாமல் மாதவிடாய் காலத்துல ஸ்பாட்டிங்னு சொல்லக்கூடிய டிராப்பா சொட்டு சொட்டாக டெய்லி முழுமையாக வெளியேறாம சொட்டு சொட்டா வெளியேறதுக்கான சான்சஸ் இருக்கு. அது கூடவே நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். அது வரைக்கும் நம்ம ரொம்ப ஹாப்பியஸ்ட் பர்சனாக இருந்திருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிப்ரெஷன், மனச்சோர்வு, மன அழுத்தம், பதட்டம், ஒரு நேரம் பார்த்தா நம்மள மாதிரி யாரும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க, ஒரு நேரம் பார்த்தா நம்மள மாதிரி யாரும் ரொம்ப கவலையும் பட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம செயற்கையான மருந்துகளை எடுத்துக்கும் பொழுது சில நேரங்களில் நம்ம சந்திக்கிறதுக்கு நேரிடலாம். அதே மாதிரி இந்த செயற்கையான ப்ரொஜெஸ்ட்ரோனுடைய இன்னொரு வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட்ரோஜன் லெவல அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஈஸ்ட்ரோஜனுடைய அளவை குறைக்கிறது தானே அதனோட வேலை. அப்போ அது குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் உங்கள் ரத்தத்தில் டெஸ்டோஸ்டிரோன் அப்படிங்கிற ஹார்மோன், மேல் ஹார்மோனுடைய வேலைகளை அது செய்ய ஆரம்பிக்கும். ஸோ செயற்கையான ப்ரொஜெஸ்ட்ரான் சில நேரங்களில் டெஸ்டோஸ்டிரோன் மாதிரி வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும், ஆண்கள் சம்பந்தமான ஹார்மோன் மாதிரி வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து இர்ரெகுலர்
பீரியட்ஸ் தொடர்ச்சியா உருவாகிறதுக்கும் முகத்துல அதிகப்படியான முடி வளர்ச்சி ஏற்படுறதுக்குமான வாய்ப்புகள் தன்னால உருவாயிடும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இத்தனை வேலைகள், ஒரு வேளை நம்ம செயற்கையான மருந்துகள் நமக்கு ஒத்துக்கலை அப்படின்னு சொன்னா, அது தேவைக்கு அதிகமாக நம்ம எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு, எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரியான விளைவுகளை எல்லாமே நம்ம சந்திக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள்ல உங்களுடைய அந்த செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் கூட பெண்களுக்கு இந்த ஹார்மோனுடைய அளவு அளவுக்கு அதிகமாக எடுக்கும் பொழுது உருவாகலாம். இதுவே நம்ம நேச்சுரலா உணவுல எடுத்துக்கக்கூடியதாகவோ இல்ல மூலிகை சில கலவைகள் மூலமா நம்ம எடுத்துக்கக்கூடிய விஷயம் நேச்சுரல் ப்ரொஜெஸ்ட்ரானுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கருமுட்டை வளர்ச்சி இயற்கையா உருவாகக்கூடியதாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய மைக்ரேன் ஹெடேக் இருக்குன்னா அது சரியாயிடும். பிரெஸ்ட் டெண்டர்னஸ் இருக்குன்னா அது சரியாயிடும். மூட் ஸ்விங்ஸ் இருக்கிறது சரியாயிடும். கருப்பையினுடைய உள்சுவர் தடிமன் சீராகும். எண்டோமெட்ரியல் திக்கனிங் சீராகும். ஈஸ்ட்ரோஜனுடைய அளவு ப்ராப்பரா நார்மலா ரெகுலரைஸ் ஆகும். என்ன அளவில் இருக்கணுமோ அந்த அளவு இருக்கும். அதே மாதிரி ஆண்கள் சம்பந்தமான ஹார்மோனுடைய அளவு மாதிரி இது வேலையே பார்க்காது. அந்த ஹார்மோனை இன்ஃபேக்ட் குறைக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்கிறது நேச்சுரல் ப்ரொஜெஸ்ட்ரான். ஸோ நம்ம உணவு மூலியமா நட்ஸ்லயோ சீட்ஸ்லயோ ப்ரோட்டீன்ஸ்லயோ ஃப்ரூட்ஸ்லயோ நம்ம ப்ரொஜெஸ்ட்ரானை என்ஹான்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்ம செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ பெண்கள் நம்ம ஒரு விஷயத்துக்கு முடியவே முடியாது, எக் ரிசர்வே இல்லை, ஹார்மோனே ரொம்ப இம்பேலன்ஸ்டா இருக்கு, எங்களுக்கு ரத்தப்போக்கு நிற்கவே இல்லை அப்படிங்கும் பட்சத்தில் நீங்க செயற்கையான மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது மருத்துவருடைய அறிவுரையின் பேரில் அது உங்களுக்கு நல்லது விளைவிக்குமா விளைவிக்காதா, இந்த மாதிரி பக்க விளைவுகள்லாம் உருவாகுதாங்கிறத பார்த்து அந்த ஆலோசனையின் பேர்ல எடுங்க. இயற்கையான விஷயங்கள் மூலியமா நீங்க என்ஹான்ஸ் பண்ணிக்கும் பொழுது அது உங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி செய்யக்கூடிய பெண்கள் நேச்சுரல் ப்ரொஜெஸ்ட்ரான் என்னென்னலாம் வேலைகள் செய்யும், அது எதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம சொல்லியிருக்கோம். பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.